ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபின் க்ரூ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஏர்லைன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஏர்லைன்ஸை பற்றியும் 12th முடித்த பிறகு என்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் கேபின் க்ரூனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேபின் க்ரூ அப்படிங்கிறது ஒரு ஏர்லைன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப்ஸ். ஸோ அந்த கேபின் க்ரூ அப்படிங்கிறது ஒரு டீமை தான் குறிக்குமே தவிர ஒரு தனி சிங்கிள் ஜாப் கிடைக்காது. அதாவது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கேபின் க்ரூவில் வந்து பைலட்ஸ் இருப்பாங்க, கோ பைலட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்டில் வந்து கேட்ரிங் சர்வீசஸில் உள்ளவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ளவங்க இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேபின் க்ரூ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வரும். க்ரூ அப்படிங்கிறது ஒரு குரூப்பை தான் வந்து க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் கேபின் க்ரூ. கேபின் க்ரூவோட ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்க்ராஃப்டில் வந்து மெயின்டெனிங் ஒர்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயின்டெனன்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை பேசஞ்சரோட சேஃப்டிக்கு ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிளீனிங்லெஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது சில எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸை தான் வந்து கேபின் க்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 12th முடிச்சிருந்தா மட்டும்தான் படிக்க முடியும். 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படித்தீங்க அப்படின்னா கேபின் க்ரூ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். இதோட கோர்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கேபின் க்ரூ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜில் டிப்ளமோ இன் கேபின் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 2 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து உங்களுடைய டியூரேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மொத்தத்தில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th முடித்த பிறகு சிம்பிளாக ஒரு சின்ன கோர்ஸ் நான் டிப்ளமோவில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் கேபின் க்ரூ அப்படி இல்லை அப்படின்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஏர்லைன்ஸில் ஒரு பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுவும் லோ ஃபீஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டிலே லோ ஃபீஸஸில் உங்களுக்கு ஏர்லைன்ஸில் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது கோர்சஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.